உலகத்தை உலுக்கும் அமெரிக்க தொழிலதிபரின் புதிய முயற்சி. மிதக்கும் நாட்டை அறிமுகம் செய்து அதிர்ச்சி வைத்தியம். தண்ணீரில் ஒரு தனி உலகம் அமைத்து அபார சாதனை. ஒரு வீட்டின் விலை ரூபாய் 500 கோடி மட்டுமே. கடலில் பள்ளிக்கூடம் முதல் மருத்துவமனை வரை, ஹெலிகாப்டர் முதல் நீர்மூழ்கி கப்பல் வரை. சென்னையில் ஒரு வீடு வாங்கிவிட்டால் கௌரவம் என்று நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் உலகமோ எங்கேயோ சென்றுவிட்டது. ஆம், உலகம் எங்கேயோ சென்றுவிட்டது. நாம் புதிதாக வாங்கும் புறநகர் வீடுகள் தண்ணீரில் மிதக்கின்றன. ஆனால் அமெரிக்காவில் கடலில் மிதக்கும் கப்பல் வீடுகள் தயாராகி வருகின்றன. மொனாக்கோ ஆர்கிடெக்ட் பிராங்க் பைண்டர் என்பவர் ஒலிஷியா என்ற பெயரில் பிரம்மாண்ட சொகுசு பாய்மர கப்பலை உருவாக்கி வருகின்றார். 320 மீட்டர் நீளத்தில் 15 அடுக்கு மாடிகளை கொண்டு இந்த கப்பல் உருவாகி வருகின்றது. இதன் மொத்த எடை 99,600 டன்கள் ஆகும். 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலான மிசோரி, இதன் எடை 58,000 டன். அதைவிட மிகப்பெரிய கப்பல் ஒலிஷியா, சுமார் 13,000 கோடி ரூபாய். உலகின் 7 கடல்களில் பயணிக்கும் தன்மையுடன் இந்த கப்பல் வீடுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதில் மொத்தம் 132 வீடுகள் கட்டப்படுகின்றன. மேலும் பார்வையாளர்களுக்காக 22 அறைகள் உள்ளன. 1 முதல் 7 படுக்கை அறை வசதிகள் கொண்ட பல அளவிலான வீடுகள் கட்டப்படுகின்றன. ஒவ்வொரு வீட்டிற்கும் தனி சமையலறை, டைனிங் ஹால், கழிவறை, நடைப்பயிற்சி அறை, கடலின் அழகை ரசிக்கக்கூடிய மொட்டை மாடி என பல வசதிகளும் 5 ஸ்டார் தரத்தில் கொடுக்கப்படுகின்றது. அனுமதிக்கப்பட்ட தடுப்பூசி செலுத்தப்பட்ட செல்ல பிராணிகளை இங்கு எடுத்துச் செல்லலாம். மேலும் இங்கு வீடுகள் வாங்குபவர்கள் தங்களது இன்டீரியர் டிசைனர்கள் மூலம் தங்களது வீடுகளின் உட்பகுதிகளை தங்களுக்கு பிடித்தது போல கஸ்டமைஸ் செய்து இன்டீரியர் செய்து கொள்ளலாம். இங்கு வீடுகள் சுமார் 86 கோடி ரூபாய்க்கு தொடங்குகின்றன. சராசரி வீடுகள் 162 கோடி ரூபாய் என்றும் 220 கோடி ரூபாய் என்றும், லக்ஸூரியஸ் பெந்தோஸ்கள் 514 கோடி ரூபாய் என்றும் விலையை நிர்ணயம் செய்துள்ளனர். இத்துடன் செலவுகள் முடிந்து விடாது. மேலும் கொள்முதல் தொகையில் இருந்து வருடந்தோறும் உரிமையாளர் தொகை என்ற கட்டணம் 3% செலுத்த வேண்டும். அப்படி செலுத்திவிட்டால் வருடம் முழுவதும் உணவு உள்ளிட்ட அனைத்து கட்டணங்களும் இதில் அடங்கிவிடும். டெக் எனப்படும் 15 அடுக்குகளை கொண்ட இந்த கப்பலில் அனைத்து உரிமையாளர்களும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையிலான பொது தளங்களும் உள்ளன. 5 ரெஸ்டாரண்ட்டுகள், இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் போல் குழந்தைகளுக்கான வகுப்பறைகள், வர்த்தக பயன்பாட்டு அலுவலகங்கள், MRI ஸ்கேன் வசதி கொண்ட மருத்துவமனைகள் ஆகியவையும் இதில் உள்ளடங்கும். வசதிகள் இத்துடன் முடியவில்லை. மத்திய தரைக்கடல் பகுதியினருக்கான உணவு வகை ரெஸ்டாரண்ட், ஏசியன் ரெஸ்டாரண்ட், சுஷி பார், பிரைவேட் டைனிங் ரூம், த கிரில் மற்றும் ஒலிஷியா தியேட்டர், ஜிம், மல்டிபிள் ட்ரீட்மெண்ட் ரூம்ஸுடன் பல்வேறு வசதிகளுடன் கூடிய ஸ்பா, ஆர்ட்ஸ் மற்றும் கிராஃப்ட்ஸ் கிளப், கோல்ஃப் கிளப், பிரிசரி கிளப் எனப்படும் மதுக்கூடங்கள், கிராசரி கடைகள், பிக்கிள் பால் கோர்ட், வழிபாட்டு கூடங்கள், பீச் கிளப், இது போன்ற இன்னும் பல்வேறு வசதிகள் இடம்பெற்றுள்ளது. பட்டியல் இத்துடன் முடிவு பெறவில்லை. இந்த கப்பலில் மேலும் பல சொக்க வைக்கும் ஆச்சரியங்களும் உள்ளன. கப்பலில் அப்படியே பயணம் செய்யும் போது வழியில் தென்படும் தீவுகளை பார்க்க ஜோடியாக் மிதவை படகுகள் மற்றும் போட்டுகள் உள்ளன. அதில் சென்று தீவுகளின் அழகை ரசிக்க முடியும். மேலும் வானில் இருந்து தீவுகளின் அழகை ரசிக்க 2 ஹெலிகாப்டர்களும் உள்ளன. கடலின் அழகையும் தீவுகளின் அழகையும் மட்டும் ரசித்தால் போதுமா? ஆம், கடலுக்கு அடியில் உள்ள அழகை நாம் ரசித்து பார்க்கலாம் என்று நம் மனம் கூட நமக்கு சொல்லும் அல்லவா? அதற்காக நீர்மூழ்கி கப்பல்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. 2 ட்ரைட்டான் சப்மரைன்ஸ் இந்த சொகுசு படகு குடியிருப்பில் உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு தீங்கு ஏற்படாத வகையில் இந்த சொகுசு குடியிருப்பு முற்றிலும் அதிநவீன பசுமை மின் உற்பத்தி மற்றும் எரிபொருட்களால் இயங்குகின்றது. கப்பலில் வீடு வாங்கும் உரிமையாளர்கள் வாக்களித்து தங்களுக்கான நிர்வாக குழுவையும் தேர்வு செய்யலாம். அந்த குழு கப்பலின் செயல்பாடு, செலவினங்கள் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் முடிவு செய்து கொள்ளலாம். இந்த சொகுசு குடியிருப்பில் வீடு வாங்குபவர்கள் நிச்சயம் உலகின் செல்வாக்கு படைத்த நபர்களாகத்தான் இருப்பார்கள். எனவே அவர்களின் பாதுகாப்பு முக்கியமன்றோ? ஆம், அதனால்
கடலில் திடீரென்று ஏற்படும் கடல் கொள்ளை, தாக்குதல்கள் ஆகியவற்றை சமாளிக்க உலகின் தலை சிறந்த வீரர்களை கொண்ட பாதுகாப்பு படை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த படை கடல், வான், தண்ணீருக்கு அடியில் இருந்து வரும் அச்சுறுத்தல்களை கண்காணித்து குடியிருப்பு வாசிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள். சரி, முடிவுக்கு வருவோமா? நாம் எல்லாம் குடியிருப்பதற்கு கையகலத்திற்கு வீடு கட்டவே வயிற்றை கட்டி வாயை கட்டி உழைக்க வேண்டியுள்ளது. அப்படி ஒரு வீட்டை கட்டிவிட்டால் அது நமக்கு மரியாதையை பெற்றுத்தரும், சமூகத்தில் அந்தஸ்தை பெற்றுத்தரும் என்று நாம் நினைக்கின்றோம். இதற்காக வங்கியில் வீட்டுக்கடன் பெற்று நம் வாழ்க்கை முடியும் வரை அந்த கடனையும் அடைக்கின்றோம். அத்துடன் நம் கனவுகளையும் தொலைக்கின்றோம். உண்மையில் இது ஒரு முட்டாள்தனம் என்றால் அது மிகையாகாது. காரணம், நம்முடைய வீடு, கார் இது போன்ற சொத்துக்களை வைத்து நமக்கு அங்கீகாரம் கிடைப்பதில்லை. ஏனென்றால் நமக்கு மேல் இன்னொருவர், அவருக்கு மேல் இன்னொருவர் என தொடர்ந்து படிநிலை சென்று கொண்டே உள்ளது. எனவே இருக்கும் பணத்தை சிக்கனமாக மகிழ்ச்சியாக செலவு செய்து குழந்தைகளுக்கு நல்ல கல்வி என்ற ஒரு செல்வத்தை கொடுக்கலாம் அல்லவா? அவர்கள் பணம் சம்பாதித்து அவர்களுக்கான கோட்டையை கட்டிக்கொள்வார்கள் அல்லவா? இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நமது கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிக்கலாமே. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.